chemistry, atoms and molecules. Solved problems. Next, fourth subdivision, calculation based on number of atoms or molecules. Atoms and molecules base பண்ணி next subdivision உள்ள problems பார்க்க போறோம். First problem, calculate the number of molecules in 11.2 liters of carbon dioxide at STP. This is the first problem in your book, page number 101. Calculate the number of molecules. Now, number of molecules 11.2 liters of carbon dioxide. How many molecules are occupied? அப்படின்றத நம்ம இந்த first problemல பார்க்க போறோம். So already you know formula. First problemத்தோட formula number of moles தான் first கண்டுபிடிப்போம். So number of moles equal to இங்க volume liter அப்படினு கொடுத்திருக்கிறதுனால we can calculate volume. So given volume divided by molar volume. Given volume by molar volume. இப்ப given volume அப்படினா உங்களுக்கு bookல கொடுத்திருக்காங்க 11.2 liters. So 11.2 divided by molar volume வந்து constant value அப்படினு சொல்லிருக்கோம். How much? 22.4. இதுதான் வந்து molar volume at STP அப்படின்றது. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா you can get the answer 0.5 mole அப்படினு ஆன்சர் வருது. ஓகேவா? இப்ப லிட்டர்ல கொடுத்திருக்கிறதுனால நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா given volume by molar volume. given volume வந்து 11.2 ன்னு சம்ல கொடுத்திருக்காங்க. இந்த book page number 101 fourth subdivision. So given volume by molar volume. அப்ப given volume value substitute பண்ணி molar volume substitute பண்ணி ரெண்டையும் டிவைட் பண்ணா we can get the answer 0.5 mole. இதுக்கு அப்புறம் திருப்பி அடுத்து இன்னொரு ஃபார்முலா number of moles equal to number of molecules. ஏன்னா இது molecules அப்படினு கண்டுபிடிக்கிறனால என்ன கொடுத்திருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது molecules. So number of molecules divided by molecules, atoms molecules ன்னு வந்தா கீழ என்ன வரும்னு சொல்லிருக்கோம் Avogadro number. So number of molecules இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 0.5 அப்படினு. So 0.5 divided by Avogadro number நமக்கு தெரியும் 6.023 அப்படினு. ஆனா இப்ப number of molecules நம்ம கண்டுபிடிக்கணும்ங்கறதுனால ஃபார்முலாவை மாத்தி எழுதுறோம். number of molecules equal to இது அப்படியே இங்க மல்டிப்ளை ஆயிடும். number of moles into Avogadro number. So number of moles என்றது 0.5 கண்டுபிடிச்சிருக்கோம். 0.5 into Avogadro number தெரியும் உங்களுக்கு 6.023 into 10 power 23 அப்படினு தெரியும். இப்போ இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 3.011 into 10 power 23 molecules அப்படினு ஆன்சர் கிடைக்கும். புக்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்படினு ஆன்சர் கிடைக்கும் 3.011 into 10 power 23 molecules of carbon dioxide. அப்ப 11.2 லிட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3.011 into 10 power 23 carbon dioxide molecules இருக்கு அப்படினு அர்த்தம். ஓகேவா? இப்போ அங்க சம்ல என்ன கொடுத்திருக்காங்க 11.2 liters of carbon dioxideல how many molecules are present அப்படினு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலாவை எழுதி நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி 3.011 into 10 power 23 molecules இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? Do you understand? Okay. Then next is second problem. Second problem பாருங்க. Calculate the number of atoms present in 1 gram of gold அப்படினு கொடுத்திருக்காங்க. கோல்டோட atomic mass 198 அப்படினு கொடுத்துட்டாங்க. புக்லயே கொடுத்துட்டாங்க. சோ இப்போ இதுக்கு atoms ன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் number of atoms. Number of atoms equal to mass, given mass by atomic mass. Given mass என்ன கொடுத்திருக்காங்க அங்க atomic mass of அது வந்து 198 கீழ எழுதுவோம் 1 gram அப்படினு மேல கொடுத்திருக்காங்க. அப்ப 1 gram அதோட atomic mass 198. இப்போ இது இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. number of atoms equal to mass by atomic mass 1 gram of gold அப்படின்றதுனால மேல 1 போட்டுட்டோம் கீழ 198 atomic mass of
கோல்டுக்கு போட்டாச்சு 198. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, இதுலயே வந்து என்ன பண்றோம், நம்ம ஆட்டம்ஸ் கொடுத்திருக்கிறதுனால அவகேட்ரா நம்பரால டிவைட் பண்ணுவோம். அப்ப இந்த மாஸ் பை அட்டாமிக் மாஸ் ஹோல் டிவைடட் பை அவகேட்ரா நம்பர் அப்படின்னு வரும். அப்ப இதுக்கு ஹோல் டிவைடட் பை அவகேட்ரா நம்பர்னா 6.023 × 10^23 அப்படின்னு போடணும். அப்ப இதுல ஆல்ரெடி ஒரு டிவிஷன் இருக்கு, அடுத்தது ஒரு டிவிஷன்றதுனால இது மேல மல்டிப்ளை ஆயிடும். சோ 1/198 × 6.023 × 10^23 அப்படின்னு சொல்லி இதோட வேல்யூ மாறும். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதாவது இத ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we can get the answer 0.030419 × 10^23 அப்படின்னு வரும். ஓகேவா, புரியுதா? இப்ப ஆட்டம்ஸ் அப்படிங்கறதுனால given mass by atomic mass தான். அடுத்தது அவகேட்ரா நம்பரால இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த ஃபார்முலா எழுதாத அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், இதுலயே ஹோல் டிவைடட் பை அவகேட்ரா நம்பர்னு போட்டுட்டேன் அந்த ப்ராப்ளம்க்கு. ஓகேவா, இங்க அப்ப 1/198 ஹோல் டிவைடட் பை அவகேட்ரா நம்பர். அப்ப கீழ ரெண்டு டிவிஷன்றதுனால கீழ இருக்கிறது மேல ரெசிப்ரோக்கலா மல்டிப்ளை சிம்பல்ல மேல போகும். சோ 1/198 × 6.023 × 10^23. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஆன்சர் நமக்கு வரும் 0.030419 × 10^23 அப்படி வரும். இப்போ நம்ம பாயிண்டை இந்த 3 க்கு அப்புறம் தள்ளுறோம். 3.04 உங்க புக்ல அப்படியே கொடுத்திருப்பாங்க பாருங்க. 0419 அப்படியே இந்த 1 ஹோல் நம்பரா மாத்திக்கோங்க. இன்டு 10 ரெண்டு டிஜிட் தள்ளிட்டு நம்ம புள்ளி வைக்கிறதுனால 23ங்கிறது 10^21 அப்படின்னு மாறும். 3.042 × 10^21 கிராம். ஏன்னா இங்க ரெண்டு டிஜிட் தள்ளி 3 க்கு அப்புறம் வைக்கிறோம். சோ 100 ஆல டிவைட் பண்ணும்போது மேல போகும்போது 10^-2 மாறும். அப்ப 23 - 10^-2 அப்படின்றதுனால 10^21 கிராம். இதுதான் வந்து ஆன்சர். அப்ப 1 கிராம் கோல்ட்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னா 3.042 × 10^21 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. கால்குலேட் தி நம்பர் ஆஃப் molecules in 54 gram of water H2O கொடுத்திருக்காங்க. Calculate the number of molecules in 54 gram of H2O. இப்போ இதுக்கு முன்னாடி மாதிரியே தான் number of molecules. third problem, number of molecules equal to given mass divided by gram molecular mass. அதான் ஷார்ட்டா GMM அப்படின்னு எழுதியிருக்கோம். ஏன்னா இங்க number of molecules அப்படின்னு क्वेश्चनல கேட்டிருக்கிறதுனால given mass by gram molecular mass. இப்போ given mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 54 கிராம் கொடுத்திருக்காங்க. 54 கிராம் divided by அதோட கிராம் மாலிகுலர் மாஸ் எதோடது, வாட்டரோட. நம்ம H2O க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். H2O னா 2 * ஹைட்ரஜன் + 1 * ஆக்ஸிஜன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இப்படி தான் கண்டுபிடிச்சோம். ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1 + ஆக்ஸிஜனோடது 16. அப்புறம் 2 * 1 2 + 16 = 18 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் வந்து கிராம் மாலிகுலர் மாஸ். அப்ப 54/18 அப்படின்னு போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா 3 டைம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்றது 3 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் equal to number of molecules by Avogadro number. ஓகேவா, Avogadro's number. இதுக்கு அப்புறம் number of molecules இந்த பக்கம் கொண்டு வா. Number of molecules equal to number of moles into Avogadro number. இப்ப number of moles அப்படின்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 3 கண்டுபிடிச்சிருக்கோம். into Avogadro number 6.023 into 10^22
23. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா we can get the answer 80.069 into 10 power 23 molecules. ஓகேவா? இதுதான் third ப்ராப்ளத்தோட ஆன்சர். calculate the number of molecules அப்படி கேட்டிருக்கிறதுனால number of moleculesன்றதுனால given mass by gram molar mass அப்ப given mass வந்து 54, வாட்டரோட gram molar mass வந்து 18. ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர். அதுக்கு அப்புறம் number of moles ஓட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணனா you can get the answer 18.069 into 10 power 23. இது third problem over. அடுத்தது next fourth problem. So நீங்க இந்த வாட்டர் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிராம் மோலார் மாஸ் 18 அப்படினு அப்படியே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதிகமா நம்ம வாட்டரோடது யூஸ் பண்றதுனால 18 அப்படிங்கிறது இங்க போட்ட மாதிரி போட்டுட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு வந்து டக்குன்னு சடனா ஞாபகம் வரும். அடுத்து fourth problem. Calculate the number of atoms of oxygen and carbon in 5 moles of carbon dioxide. இப்ப fourth problem 5 moles of carbon dioxide அப்படினு கொடுத்துட்டாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க? number of atoms present இருக்கு. எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை ஆக்ஸிஜன் இருக்குன்னு தனித்தனியா கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 1 mole of carbon dioxide contain ஆக்ஸிஜன் எத்தனை இருக்கு? 1 mole. இது 5 mole விட்டுருங்க. 1 mole of carbon dioxide னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இதல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்ஸிஜன் இருக்கு. சோ 1 mole of carbon dioxide contain 2 moles of oxygen. அடுத்தது அதே மாதிரி இப்போ வந்து 5 moles கொடுத்திருக்காங்க. அதனால 5 moles of carbon dioxide ல எத்தனை? 5 into 2 அப்படினா எத்தனை கிடைக்கும்? 10 moles of oxygen இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா? இப்போ 1 mole of carbon dioxide ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்ஸிஜன் இருக்கு. இப்போ அதுவே நம்ம 5 mole ல கேட்டிருக்காங்க. அப்ப 2 into 5 10 moles of oxygen இருக்கு அப்படினு அர்த்தம். இப்போ நம்ம number of atoms கண்டுபிடிக்க போறோம். ஆக்ஸிஜனோட number of atoms of oxygen equal to number of moles of oxygen into Avogadro number. புரியுதாமா? ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்ஸிஜனும் ஒரு கார்பனும் இருக்கு. இப்போ நம்ம 5 மோல்ஸ்ன்றதுனால தான் இங்க 5 2s are 10 அப்படினு போட்டுருக்கேன். இப்போ number of atoms of oxygen இதுல இப்போ எவ்வளவு ஆக்ஸிஜன் இருக்குங்கிறதுக்கு number of moles of oxygen into Avogadro number. இப்போ number of moles எவ்வளவு? 10 இல்லையா? 5 molesல 10 into Avogadro number 6.023 into 10 power 23. இப்போ இத மல்டிப்ளை பண்ணுங்க. 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க பவர்ல 1 இன்கிரீஸ் ஆயிடும். சோ 6.023 into 10 power 24 அப்படினு மாறும். atoms of oxygen. இப்போ ஆக்ஸிஜன் கண்டுபிடிச்சாச்சு. 5 moles of carbon dioxide ல எத்தனை atoms of oxygen இது ஆக்ஸிஜன் இருக்குன்னா 6.023 into 10 power 24 atoms இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆக்ஸிஜன் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நமக்கு கார்பன் இருக்கு. அப்ப இதே மாதிரியே எழுதணும். 1 mole of carbon dioxide contain 1 mole of carbon. அப்ப 5 molesல எத்தனை இருக்கும்? 1 into 5 mole of carbon அப்படினு அர்த்தம். ஏன்னா கார்பன் வந்து ஒன்னு தான், ஒரு கார்பன் தான். அப்ப 1 mole of carbon dioxide ல ஒரு கார்பன் 1 mole of carbon இருந்துச்சுன்னா 5 mole of carbon dioxide ல பாத்தீங்கன்னா 5 mole of carbon இருக்கும். இப்ப திருப்பி இதே மாதிரி number of atoms of carbon அப்படினா அதே ஃபார்முலா அங்க எழுதி இருக்கிற ஃபார்முலாவை அப்படியே இங்க எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 into 6.023 into 10 power 23. இப்போ இத மல்டிப்ளை பண்ணா 3.011 into 10 power 23
4 atoms of carbon அப்படினு ஆன்சர் வரும். ஓகேவா? புரியுதா? இப்ப 5 moles of carbon dioxideல எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை ஆக்ஸிஜன் இருக்குன்னு சொல்லி தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப அதனால நம்ம 1 mole ல பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜன் 2 moles of oxygen அப்படினு எழுதிருக்கோம். அப்ப 5 mole அப்படிங்கும்போது 2 * 5 மல்டிப்ளை பண்ணி 10 moles ன்னு போட்டாச்சு. அதுக்கு ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவகேட்ரோ நம்பரால மோல்ஸ் மல்டிப்ளை பண்ணி 6.023 அப்படினு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி கார்பன் பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் தான் இருக்கு கார்பன் டை ஆக்சைடுல. அப்ப 5 mole of carbon dioxide 5 ஆல மல்டிப்ளை பண்ணி 5 * அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் வந்து அந்த 5 moles of carbon dioxideல 3.011 × 10^24 atoms of carbon இருக்கு. இது ஆக்ஸிஜன் வந்து 6.023 × 10^24 atoms of oxygen இருக்கு அப்படினு அர்த்தம். ஓகேவா? Do you understand the fourth subdivision? Okay ma. Listen. இப்போ நமக்கு வந்து ரெக்கார்ட் நோட் வந்து வந்துருச்சு ஸ்கூலுக்கு. ஓகேவா? So those who have submitted the assignment, ஓகேவா? இந்த last 1 week assignment கொடுத்திருந்தோம் தெரியுமா? அந்த assignment note, those who have submitted the assignment note, you can get the record note. ஓகேவா? assignment submit பண்ணிட்டு ரெக்கார்ட் நோட்டை நீங்க வாங்கிக்கலாம். ரெக்கார்ட் எழுத ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு பிராக்டிகல் எக்ஸாம் தான் வரும். அதனால ரெக்கார்ட் நம்ம முடிக்கணும். அதனால அசைன்மென்ட் சப்மிட் பண்ணினா மட்டும் தான் I can give the record note. ஓகேவா? You didn't submit the assignment, you can't get the get the record note. ஓகேவா? Do you understand? As early as possible you can get the record note and start to write. ஓகேவாமா? Okay, thank you. Next fifth subdivision. Next வந்து இப்ப fifth subdivision பார்க்க போறோம். Fifth subdivision பாருங்க. Calculation based on molar volume. Okay, அந்த fourth subdivision நல்லா கிளியரா புரிஞ்சுதா? திருப்பி நீ வொர்க் அவுட் பண்ணி பாரு. என்ன டவுட்னாலும் நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது வந்து என்கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பா இம்பார்ட்டன்டா மஸ்டா 10 மார்க்குக்கு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சோ யூ கேன் டு வெல். அடுத்தது இப்ப 5th சப்டிவிஷன் பாருங்க. calculation based on molar volume. இப்ப அதுல ஃபர்ஸ்ட் சம் calculation the volume occupied by 2.5 moles of carbon dioxide. இப்ப 2.5 moles of carbon dioxide ல எவ்வளவு வால்யூம் ஆக்குபை ஆயிருக்கு நான் இப்போ அது பாருங்க. 2.5 moles of carbon dioxide ஓட புக்ல பேஜ் நம்பர் 101 தான். 2.5 moles of carbon dioxide at STP. இப்போ அதுல number of moles of carbon dioxide அதேதான் ஃபார்முலா வந்து அந்த number of moles தான். number of moles of carbon dioxide equal to given volume. ஏன் வால்யூம் போடுறோம் தெரியுதா? மோல்ஸ் STP அப்படினாலே அது லிட்டர். அப்ப வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சோ given volume divided by molar volume. ஓகேவா? இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அங்க கொடுத்துட்டாங்க. சம்ல 2.5 moles of அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ 2.5 moles of carbon dioxide equal to volume. அதாவது given volume, அதாவது volume of carbon dioxide divided by molar volume உங்களுக்கு தெரியும் 22.4 அப்படினு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த வால்யூம் தான் கண்டுபிடிக்கிறோம். சோ அதை இந்த பக்கம் எடுத்துடுவாங்க. volume of carbon dioxide equal to 2.5 into இந்த 22.4. ஓகேவா? நான் எழுதுற பார்ட்டா எழுதாத. இந்த 2.5 இன்டு இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு போய்ட்டா வால்யூம் இந்த பக்கம் வச்சிட்டு. சோ 2.5 into 22.4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா 56 liters. உங்க புக்லயே இருக்கு 56 liters. ஓகேவா? அப்புறம் 2.5 moles of carbon dioxide ல பாத்தீங்கன்னா அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். calculated based on molar volume வச்சு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா 56 liters அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. உங்களோட புக்ல
3.011 into 10 power 23 of ammonia gas molecules அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் அதுல கொடுத்திருக்கிற ஆன்சர் வந்து ராங், தப்பு. புக்ல இருக்கிற ஆன்சர் ராங். இப்போ நம்ம அதை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண போறோம். நீங்க ரஃப் நோட்ல நோட் பண்ணாலும் சரி, இல்ல உங்களோட புக்லயே பக்கத்துல நோட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இப்போ பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, 3.011 into 10 power 23 of ammonia gas molecules. இப்போ அதுக்கு ஃபார்முலா பாருங்க, number of moles equal to number of molecules divided by Avogadro number. என்ன molecules அப்படினு கொடுத்திருக்கிறதுனால Avogadro number. இப்போ number of molecules எவ்வளவு கொடுத்திருக்காங்க அவங்க, 3.011 into 10 power 23 ன்னு சம் கொடுத்துட்டாங்க அவங்க. divided by Avogadro number நமக்கு தெரியும், 6.023 into 10 power 23 அப்படினு தெரியும். இப்போ இதுல 10 power 23 கேன்சல் ஆயிட்டு இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா 0.5 அப்படினு வரும் ஆன்சர். ஆனா உங்களுக்கு புக்ல வந்து 2 மோல்ஸ் கொடுத்திருப்பாங்க, அது ராங். ஏன்னா இதுக்கு நீங்க 3.11 க்கு போட்டீங்கனாக்க 0.5 மோல்ஸ் அப்படினு தான் வரும். டிவைட் பண்ணி வேணாலும் பாத்துக்கோ, சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிவைட் பண்ணி பாத்துக்கோ. அடுத்து அமோனியா கேஸ்ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ வால்யூம் equal to number of moles into molar volume. ஓகேவா, டைரக்டா ஃபார்முலா எழுதியாச்சு. number of moles into molar volume. number of moles இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், 0.5 into molar volume வந்து 22.4 constant value. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we can get the answer 11.2 liters. இதுதான் வந்து புக்ல கொடுத்திருக்கிற சம்முக்கான ஆன்சர். ஓகேவா, ஆனா அங்க வந்து 44.8 liters அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா क्वेश्चन என்னவா இருக்கும்னா 12.046 அப்படினு क्वेश्चन கொடுத்திருக்கோம். 12.046 into 10 power 23 அப்படினு கொடுத்திருந்தாதான் உனக்கு வந்திருக்கிற ஆன்சர் 44.8 liters அப்படினு ஆன்சர் வரும். ஓகேவா, நீ மாத்தி இதே மாடல்ல இந்த 3.011 க்கு பதிலா 12.046 வேல்யூவை நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்னொரு சம் அது. ஓகேவா, புக்ல ராங்கா கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கரெக்ட் பண்ணி ஆன்சர் வந்து 11.2 liters அப்படினு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 3.011 க்கு பதிலா you can substitute 12.046, then you can get the answer only 44.8 liters. ஓகேவா, இது செகண்ட் ப்ராப்ளம். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம், 14 grams of nitrogen gas. gram of nitrogen gas. இப்போ இதுல நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ இப்போ இதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க number of moles equal to given mass by atomic mass. இப்போ given mass பாத்தீங்கன்னாக்க 14, நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 28. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணா 0.5. எப்படி 28 சொல்றேன் அப்படினா நைட்ரஜனோட ஃபார்முலா N2, அப்ப 2 into Na, 2 into நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 14, அப்ப 2 into 14 28. இப்போ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஆக்ஸிஜன் 32 அப்படினு வந்து இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடாத இத வந்து நம்ம ஞாபகமா வச்சுக்கணும். ஃபர்ஸ்டே வொர்க் அவுட் பண்ணி பார்த்து. சோ அப்ப given mass வந்து 14 gram ன்னு சம்ல கொடுத்துட்டாங்க. நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 28, அப்ப ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 0.5 அப்படினு வரும். அடுத்து இப்ப வால்யூம் ஆக்குபைட் பை அத பார்க்க போறோம். அப்ப வால்யூம் equal to number of moles into molar volume. அப்ப number of moles வந்து 0.5 into molar volume 22.4. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் 11.2 liters.
அப்படின்னு ஆன்சர் வரும். இதுதான் வந்து தேர்ட், அதாவது 5th சப்டிவிஷன்ல தேர்ட் ப்ராப்ளம். பேஜ் நம்பர் 101ல இருக்கிற ப்ராப்ளம் ஃபுல்லா இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் 6th சப்டிவிஷன். அடுத்த பேஜ் நம்பர் 102 6th சப்டிவிஷன்ல ஒரே ஒரு சம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. calculation based on percentage composition calculate பண்ண சொல்லிருக்காங்க. calculate percentage of sulfur in sulfuric acid. இப்போ இதுல இருக்கிற சல்ஃபரோட percentage மட்டும் நம்மள calculate பண்ண சொல்லிருக்காங்க. sulfuric acidல இருக்கிற சல்ஃபரோட percentage மட்டும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம மோலார் மாஸ் முதல்ல கண்டுபிடிப்போம். molar mass of H2SO4. அதை பிரிச்சு எழுதணும். 2 into hydrogen இல்லையா, 2 ஹைட்ரஜன். so 2 into hydrogen plus 1 into sulfur plus 4 into oxygen. இப்போ 2 into hydrogen ஓடது 1 plus 1 into sulfur ஓடது 32 plus 4 into oxygen ஓட atomic mass 16. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி 2 plus 32 plus 64 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 98 கிராம். அப்ப மோலார் மாஸ் ஆஃப் H2SO4 அப்படி எவ்வளவு பாத்தீங்கன்னா 98 கிராம். சோ நீ வந்து இந்த 1 வீக்ல ரீட் பண்ணிருக்கணும் அட்டாமிக் மாஸஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 25 எலிமெண்ட்ஸ் னு இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னோம். அப்ப 25 எலிமெண்ட்ஸ் ஓட அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். கொடுக்க மாட்டாங்க, क्वेश्चनல எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னா உனக்கு நீ படிச்சா மட்டும் தான் முடியும். இப்போ percentage of sulfur கால்குலேட் பண்ணனும். percentage of sulfur in H2SO4 equal to formula mass of sulfur divided by molar mass of H2SO4 into 100. percentage calculate பண்ணனும் அப்படினாலே percentage அப்படினாலே ஃபார்முலால into 100 அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்ப இப்போ mass of sulfur ஓடது 32. அப்ப 32 divided by molar mass of H2SO4 98 கண்டுபிடிச்சிருக்கோம். 98 into 100 ஃபார்முலால இருக்கிற 100. so 32 by 98 into 100 இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 32.65% of sulfur is present in the H2SO4. ஓகேவா? இதுதான் வந்து percentage கண்டுபிடிக்கிறது. calculation based on percentage composition அப்படினா இதுதான். இப்போ உங்க புக்ல இருக்கிற அந்த சால்வ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வொர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா டைம் இருக்கா சார்? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல solve the following problems அப்படினு 9th ரோமன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 104ல பாத்தீங்கன்னா 9th ரோமன் லெட்டர் solve the following problems அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, how many grams are there in the following அப்படினு கொடுத்து ஃபர்ஸ்ட் சம்ல ஒரு 4 சப்டிவிஷனா கொடுத்திருக்காங்க பாருங்க. how many grams are there in the following? first sum 2 moles of hydrogen molecule H2, 3 moles of chlorine molecule Cl2, 5 moles of sulfur molecules S8, அடுத்து 4 moles of phosphorus molecule P4 அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ இத எப்படி நம்ம போடணும்? ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நான் இதல வொர்க் அவுட் பண்றேன். மீதி மூணு நீ வந்து ஹோம்வொர்க்கா அசைன்மென்ட் நோட்ல ஹோம்வொர்க்கா போட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஓகே 2 moles of hydrogen இதான் உங்களோட சம். ஃபர்ஸ்ட் சம் H2. இப்போ இதல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. molecular mass of hydrogen முதல்ல molecular mass of hydrogen என்னது? 2 into H அப்ப 2 into 1 equal to 2 அப்படினு முதல்ல கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ அதுக்கு அப்புறம் மாஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ mass equal to number of moles into molecular mass. ஓகேவா? இப்போ number of moles எத்தனை கொடுத்திருக்காங்க? 2 moles of hydrogen ன்னு சம்ல கொடுத்திருக்காங்க. So 2 into அதோட molecular mass நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க 2 ன்னு. So 2 into 2 equal to 4. This is the answer. ஓகேவா? இப்போ 2 moles of hydrogen ன்னு கொடுத்திருக்கிறதுனால முதல்ல molecular mass கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் அந்த molecular mass எத்தனை moles ன்னு சம்ல கொடுத்திருக்காங்களோ அதால நம்ம மல்டிப்ளை பண்ணனா we can get the answer. ஓகேவாமா? இப்போ இத பேஸ் பண்ணி நீ அடுத்த மூணு ப்ராப்ளமும் போடணும். என்ன கொடுத்திருக்காங்க? செகண்ட் சம் 3 moles of chlorine Cl2. செகண்ட் சம் கொடுத்திருக்கிறது 3 moles of chlorine கொடுத்திருக்காங்க. CH2 and chlorine. அப்ப Cl2 அதோட ஃபார்முலா. இப்போ இதுக்கு நீ என்ன பண்ணணும்? முதல்ல இதே மாதிரி மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் உனக்கு அட்டாமிக் மாஸ் தெரியலனா பின்னாடி பீரியாடிக் டேபிள் லெசன்ல அந்த பீரியாடிக் டேபிள்ல அதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு முதல்ல இத கண்டுபிடிக்கிறேன். மாலிகுலர் மாஸ் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலால இப்போ 3 மோல்ஸ் அப்படினா 3 ஆல அந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வரும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து 5 moles of sulfur in S8. 5 moles of sulfur. இப்போ இதுக்கும் அதே மாதிரி சல்ஃபரோடதும் அதே மாதிரி தெரியணும். இத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இது ஃபர்ஸ்ட் சம்ம மாடலா எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு நீ அடுத்து உள்ள 3 ப்ராப்ளம்ஸையும் அசைன்மென்ட் போட்டுக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அதுல செகண்ட் சம் பாருங்க. ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் சம் நான் இங்க வொர்க் அவுட் பண்ணிட்டேன். இத மாடலா வச்சு அதுக்கு கீழ இருக்கிற 3 moles of chlorine, 5 moles of sulfur, 4 moles of phosphorus இத மூணுத்தையும் நீங்க வொர்க் அவுட் பண்ணணும். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம். Calculate the percentage of element in calcium carbonate. Calculate the percentage of the element in calcium carbonate அப்படி கொடுத்திருக்காங்க. அதுல உனக்கு क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. அட்டாமிக் மாஸ் கார்பனோடது 12, ஆக்ஸிஜனோடது 16, கால்சியத்தோடது 40 அப்படி. இப்படி அவங்களே क्वेश्चनல அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டா ப்ராப்ளம் இல்ல. அப்படி அவங்க கொடுக்கல அப்படினா நாம என்ன பண்ணணும்? படிச்சு வச்சிரணும். பீரியாடிக் டேபிள் அப்படியே ஃபுல்லா அட்டாமிக் மாஸ் நீ தரவு பண்ண மட்டும் தான் ப்ராப்ளம்ஸ் போட முடியும். ஓகேவா? இப்போ அடுத்து இப்போ செகண்ட் ப்ராப்ளம். இப்போ கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12 ன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்ஸிஜனோடது 16, அடுத்து கால்சியத்தோடது 40 அப்படி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் முதல்ல calcium carbonate ஓட ஃபார்முலா CaCO3. வேணா முதல்ல நமக்கு இது ஃபுல்லா இந்த மாலிகுலோட இந்த இதோட காம்பவுண்டோட தெரியாது இல்லையா? அதனால இதோட மாலிகுலர் மாஸ் முதல்ல கால்குலேட் பண்றோம். CaCO3 னா Ca1. அடுத்து இது கார்பன். இப்போ இதுலயும் C தானே, இத ஒரு கார்பனை நம்ம பிரிக்கலாம் அப்படினா இது வந்து எலிமெண்ட் ஆட்டம் கிடையாது, ஏன்றது தனியா. அப்ப Ca தான் கால்சியம். சோ அதனால 1 * Ca plus இது கார்பன்ன்றது 1. சோ 1 * கார்பன் plus ஆக்ஸிஜன்ங்கிறது 3. 3 * ஆக்ஸிஜன். அப்ப 1 * கால்சியத்தோடது 40 plus 1 * கார்பனோடது 12 plus 3 * ஆக்ஸிஜனோடது 16. இப்போ இத மல்டிப்ளை பண்ணுங்க. 40 plus 12 plus 16 னா 48. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 100. ஓகேவா? இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது 100 அப்படி கண்டுபிடிச்சாச்சு. 100 கிராம் அப்படினு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொண்ணுத்தையும் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இது கார்பனோட பெர்சன்டேஜ், இதுல இருக்கிற இந்த கால்சியத்தோட பெர்சன்டேஜ், கார்பனோட பெர்சன்டேஜ், ஆக்ஸிஜனோட பெர்சன்டேஜ் தனித்தனியா கண்டுபிடிக்க போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் carbon in calcium carbonate. Percentage of carbonate calcium carbonate. அப்ப mass of formula இது mass of carbon divided by molar mass of calcium carbonate. இதுதான் இந்த calcium carbonate ல இருக்கிற கார்பனோட percentage தான் கண்டுபிடிக்கிறோம்.
சோ அது இந்த percentage அப்படினாலே நம்ம into 100 அப்படினு ஃபார்முலால போட்டுறோம் இப்போ இதுல mass of carbon கார்பனோட mass 12 so 12 divided by molar mass of calcium carbonate அப்படிங்கிறது இங்க 100 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 100 into ஃபார்முலால இருக்கிற 100 இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா equal to 12% of carbon ஓகேவா calcium carbonateல 12% of carbon இருக்கு அப்படி கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் ஆக்ஸிஜன் கண்டுபிடிக்க போறோம் percentage of oxygen in calcium carbonate அப்ப அதே மாதிரி தான் ஃபார்முலா mass of carbon பதிலா oxygen divided by molar mass of இப்போ ஆக்ஸிஜன் பாத்தீங்கன்னாக்க என்னது O3 இருக்கு அதனால 3 into 16 divided by molar mass of இது வந்து 100 into ஃபார்முலால இருக்கிற 100 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு 3 into 16 எவ்வளவு பார்த்தோம் 48 so 48% of oxygen ஓகேவா அடுத்தது percentage of இன்னும் ஒண்ணு தான் இருக்கு என்னது இப்ப கார்பன் கண்டுபிடிச்சோம் ஆக்ஸிஜன் கண்டுபிடிச்சோம் கால்சியத்தோடது so percentage of calcium in calcium carbonate அப்ப mass வந்து எவ்வளவு 40 divided by 100 into 100 அப்ப இத கேன்சல் பண்ணிட்டு 40% ஓகேவா இதுதான் வந்து அந்த செகண்ட் ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் முதல்ல மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை கண்டுபிடிச்சிடுறோம் இந்த கால்சியம் கார்பனேட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கால்சியம் ஒன்னு கார்பன் ஒன்னு ஆக்ஸிஜன் இப்போ மூணு எலிமெண்ட்டையும் பெர்சன்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம் சோ அப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் கால்சியம் கார்பனேட்னா ஃபார்முலா நீ வந்து இந்த இடத்துல நான் எழுதல நீ எழுதிக்கணும் ஓகேவா அப்ப என்னது mass percentage of carbon in calcium carbonate அப்படினா mass of carbon divided by molar mass of calcium carbonate into 100 இப்ப mass of carbon நமக்கே கொடுத்துட்டாங்க சம்லயே கொடுத்திருக்கிறதுனால 12 so 12 by molar mass இங்க கண்டுபிடிச்சோம் calcium carbonate ஓட full compound ஓட molar mass வந்து 100 so 12 by 100 into இது percentage கண்டுபிடிக்கிறதுனால into 100 அப்ப 100 கேன்சல் ஆயிடுச்சுனா 12% of carbon வந்து calcium carbonateல இருக்கு அதே மாதிரி அடுத்த ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம் ஓகேவா ரிமைனிங் ப்ராப்ளம் next class children thank you